ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்பாக் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு தமிழ் மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது இப்போ தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5வது மாதமான ஆவணி மாதமானது நடந்துட்டுருக்கு. இந்த மாதம் முடியறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்குது. இந்த மாதம் முடிந்ததுக்கு பின்னாடி அடுத்த 6வது மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது. 6வது தமிழ் மாதம் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு ஆங்கில தேதிப்படி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி. இப்போ செப்டம்பர் மாதம் தான் நடந்துட்டுருக்கு. ஸோ செப்டம்பர் 17ஆம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் 6வது மாதமானது பிறக்க போகுது. பிறக்கக்கூடிய அன்றிலிருந்து கிரகங்களுடைய அமைப்பினால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் புரட்டாசி மாத ராசி பலனை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா உங்கள் ராசிக்கு புரட்டாசி மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத முழுசாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதனால தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கான பலன் முழுமையாக பெற முடியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புரட்டாசி மாதங்கிறது சாதாரணமான ஒரு மாதம் கிடையாது, தெய்வீகமான மாதம். இந்த மாதத்தில் கிரகநிலைகளால் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நடக்க போகுது, நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்க போகுது. அதை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். புரட்டாசி மாதமும் மற்ற மாதங்களை போல் இல்லாமல் ஒரு சிறப்பு இருக்குன்னா அதற்கு காரணம் நிறைய இருக்குது. அந்த முக்கியமான ரீசனை ஒவ்வொருவருமே தெரிஞ்சுக்கணும். அதை தான் இப்போ இந்த வீடியோவில் முதல்ல சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் தனுசு ராசிக்காரங்க உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். அதனால் தனுசு ராசிக்காரங்க நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல புரட்டாசி மாதத்தில் முதல் நாள் வருதுல்ல, அன்னைக்கு இந்த கதையை இப்போ நான் சொல்கிறத நீங்கள் படிக்கிறது கேட்குறது நல்லது. ஏன்னா அன்று நீங்கள் செய்த பாவங்கள் அத்தனையுமே நீங்கி உங்களுக்கு மோட்சம் கிடைப்பது உறுதி. இந்த கதையை நீங்கள் கேட்குறது படிக்கிறது. அப்படி என்ன கதை அப்படிங்கிறத தான் முதல்ல இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை தெரிஞ்சுக்குங்க. புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த மாதம் என்பது எல்லோருக்கும் தெரியும். குறிப்பாக புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வந்தால் சொல்லவே வேண்டாம். எல்லாருடைய வீடுகள்லையுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தலிகையும் கோவிந்தா கோவிந்தா என்ற நாமமும் நிச்சயமாக உச்சரிக்கும். வருடத்தில் 12 மாதங்கள் இருக்க புரட்டாசி மாதத்தில் மட்டும் பெருமாளுக்கு எதற்காக இத்தனை சிறப்பு பூஜை புனஸ்காரங்கள் என்றைக்காவது நீங்கள் யோசித்து உள்ளீர்களா? இதற்கான வரலாற்று ரீதியான ஒரு கதையை தான் இந்த நன்னாளில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை தான் இப்போ சொல்ல போகிறேன். முன்பொரு காலத்தில் தொண்டைமான் என்ற மன்னன் வாழ்ந்து வந்தான். அவன் பெரிய பெருமாள் பக்தன். தன்னுடைய அரண்மனையில் தங்கத்தால் செய்த பெருமாளை வைத்து அனுதினமும் தங்க புஷ்பத்தால் வெள்ளி புஷ்பத்தால் அன்றாட பூஜித்து பெருமாளை வழிபடுவது மன்னனுடைய வழக்கமாக இருந்து வந்தது. வழக்கம் போல ஒரு நாள் காலை எழுந்து மன்னன் சுத்தபத்தமாக குளித்துவிட்டு எப்போதும் போல் பெருமாள் சிலைக்கு முன்பு அமர்ந்து தயாராக இருக்கக்கூடிய பூக்கள் எடுத்து பூஜை செய்ய தொடங்கினான். ஆனால் மன்னன் எடுத்து போடக்கூடிய தங்க புஷ்பங்களும் வெள்ளி புஷ்பங்களும் வாசனை மிகுந்த மலர்களும் திடீரென களிமண் பூக்களாக மாறியது. மன்னன் புஷ்பத்தை எடுத்து பெருமாள் பாதங்களில் முதல் முறை போடும்போது அந்த பூ களிமண் பூவாக மாறி பெருமாள் பாதங்களில் விழுகிறது. 2வது முறை சோதித்து பார்க்கிறான். 2வது முறையும் தங்க வெள்ளி பூக்களும் களிமண் பூக்களாகவே மாறுகிறது. இந்த மன்னனுக்கு ஒரே குழப்பம். சரி, என்ன செய்வது? ஆரம்பித்த பூஜையை நிறைவு செய்ய வேண்டும் அல்லவா? பூஜையை அரைகுறை மனதோடு நிறைவு செய்கிறான். காலையில் இந்த பூஜையை முடித்த மன்னனுக்கு மனதில் ஏகப்பட்ட குழப்பம். தான் செய்த பூஜையில் ஏதாவது தவறு நடந்திருக்குமோ, பெருமாளுக்கு ஏதாவது குறை வந்திருக்கின்றமோ என்ற ஏகப்பட்ட கேள்விகள் மன்னனுடைய மனதில் எழுகிறது. அன்று நாள் முழுவதுமே சரியாக செல்லவில்லை. மனக்குழப்பத்தோடு அரைகுறை வேலைகளை எப்படியோ செய்து நாளை கடத்தி விட்டான். இரவு தூங்கும்போது பெருமாளை வேண்டிக் கொள்கிறான். என்னுடைய பூஜையில் ஏதாவது குறை இருந்தால் என் கனவிலாவது அதை தெரியப்படுத்த வேண்டும் நாராயணா என்று கூறிவிட்டு தூங்க சென்றார் மன்னன். தன்னுடைய பக்தனுடைய வேண்டுதல்களுக்கு இணங்க பெருமாள் மன்னனுடைய கனவுல தோன்றி, உன்னுடைய குழப்பத்திற்கெல்லாம் விடை தெரிய வேண்டுமென்றால் நீ நாளை பீமாவை போய் காண வேண்டும் என்று கூறிவிட்டு பெருமாள் மறந்து விட்டார். மன்னனுக்கு தூக்கமும் கடந்து விட்டது. இந்த பீமா யாராக இருக்கும் என்ற குழப்பம் மன்னனுடைய மனதில் எழுந்தது. மறுநாள் அதிகாலை வேளையிலே எழுந்த மன்னன் தன்னுடைய வேலையாட்களை அனுப்பி தன்னுடைய நாட்டில் பீமா யார் என்று விசாரித்து பீமா வாழக்கூடிய இடத்தை கண்டுபிடித்து விட்டார் மன்னன். இந்த பீமா என்பவன் வயது முதிர்ந்த ஒரு குயவன். குயவன் என்றால் மண்பானை செய்பவர்கள் அல்லவா, அவர்களை தானே குயவன் என்று சொல்லுவாங்க. இந்த குயவனும் ஒரு பெருமாள் பக்தன் தான். ஆனால் இந்த குயவனால் வாசனை மிகுந்த பூக்களை கொண்டு கூட பெருமாளுக்கு அர்ச்சனை செய்ய முடியாது. மனதார தினந்தோறும் பெருமாளை நினைத்து வழிபாடு செய்பவன் தான் இந்த குயவன்.
குயவனை தூரத்தில் நின்று பார்க்கிறார் மன்னன். அந்த குயவன் பானை செய்து கொண்டிருக்கிறான். பானை செய்யும் போது கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தை உச்சரித்து கொண்டே வேலை செய்து கொண்டிருக்கிறான். அந்த சமயம் பார்த்து அவனுக்கு முன்னால் பெருமாள் காட்சி தருகிறாரு. பெருமாளை பார்த்து அவனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. தன் கையில் இருந்த களிமண்ணால் பூக்களை செய்து பெருமாள் பாதங்களில் போட்டு பெருமாளை வணங்கினான் அந்த குயவன். மன்னனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. கோவில் கட்டி தங்கப்பூக்களால் வெள்ளிப்பூக்களால் அர்ச்சனை செய்த என்னுடைய கண்ணுக்கு பெருமாள் தரிசனம் கொடுக்கவில்லை. ஆனால் சாதாரண குயவன் இவனுடைய பக்திக்கு பெருமாள் காட்சி தருகிறார் என்றால் அந்த குயவனுடைய பக்தியில் எவ்வளவு உன்னதம் இருக்க வேண்டும் என்று நினைத்து பெருமிதம் அடைகிறார் மன்னன். அந்த மன்னனுக்கு அப்போதுதான் புரிந்தது, பக்தி என்பது நம் இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய பொருட்கள் அல்ல, நம்மளுடைய சுயநலம் இல்லாத உண்மையான மனதும் சுயநலம் இல்லாத வேண்டுதலுமே உண்மையான பக்திக்கான எடுத்துக்காட்டு என்பதை மன்னன் மனதார உணர்ந்து விட்டான். இப்போது உங்களுக்கு புரிகின்றதா? இறை வழிபாட்டுக்கு உண்மையான மனதுதான் முக்கியம். ஜாதி, மதம், இனம், பணம், காசு இவைகளை பார்த்து என்றுமே இறைவன் அருளாசி கொடுப்பது கிடையாது. இந்த கதையை உணர்த்தக்கூடிய வகையில் இன்று திருப்பதியில் மண்பாண்டங்களால் சில நைவேத்தியங்கள் பிரத்யோகமாக வைத்து பெருமாளுக்கு வழிபாடு செய்யப்படுகிறது. பெருமாள் தரிசனத்தை பெற்ற குயவனுக்கு அன்ற தினம் மோட்சம் கிடைத்தது. இந்த சம்பவம் நடந்தது புரட்டாசி மாத சனிக்கிழமை. புரட்டாசி மாத சனிக்கிழமை அன்று யார் பெருமாளை நினைத்து கொண்டு பெருமாள் வழிபாடு செய்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்களுக்கு பாவ விமோசனம் கிடைக்கும். புரட்டாசி மாத சனிக்கிழமையில கோவிந்தா கோவிந்தா நாமத்தை உச்சரிப்பவர்களுக்கு மோட்சம் கிடைப்பது உறுதி. அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கு முதல்ல சிறப்பை சொன்னேன். இப்போ அடுத்ததாக உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் நீங்கள் பெற போகிறீங்களோ அதை சொல்ல போகிறேன். என்ன மாதிரியான பலன்கள் நீங்கள் பெறுவீங்களோ அதை இப்போ இந்த வீடியோவில் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி, பஞ்சமஸ்தானத்தில் குரு ராகு, அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் புதன், தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் சூரியன், லாபஸ்தானத்தில் கேது சந்திரன் என கிரகநிலைகள் புரட்டாசி மாதம் அமைஞ்சிருக்கு. இதனோட அடிப்படையில் தான் நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் ஜோதிடர்கள் சொல்கிறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய எண்ணங்களை துணிந்து செயல்படுத்த நினைக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் வீண் அலைச்சல்கள் குறையும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் இருந்த தடங்கல்கள் நீங்கும். தேவையற்ற மனக்கவலை அகலும். வழக்கு விவகாரங்களில் வேகமான போக்கு காணப்படும். நிர்பந்தமாக வெளியூர் பயணம் செல்ல நேரலாம், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அப்புறம் தொழில் வியாபாரத்தில் மந்தமான போக்கு நீங்கும். கிடப்பில் இருந்த கடன்கள் எல்லாம் வசூலாகும். அந்த வசூல் பண்ணக்கூடிய இந்த புரட்டாசி மாத டைம் கண்டிப்பாக வசூல் வேட்டையை பண்ணிடுங்க. அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்லணும். இல்லைனா கண்டிப்பாக மேல் அதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் குடும்பத்தில் இருப்பவர்களாக இருக்கிறவங்க உங்களுக்கு செயல்கள் உங்களுக்கு மன வருத்தம் தருவதாக இருக்கும். அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு குடும்ப ரீதியாக செயல்கள் உங்களுக்கு மன வருத்தம் தருவதாக இருக்கும். பிள்ளைகளோடு அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது, அப்போ தான் நன்மை கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே கூட திடீர் மன வருத்தம் அடையும்படியான சூழ்நிலை வரலாம். அதனால் அதில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அப்புறம் பெண்கள் நீங்கள் பணிபுரியக்கூடிய இடத்துல மேல் அதிகாரிகளுடைய பாராட்டுகளை பெற முடியும். அதனால் தனுசு ராசிக்கார பெண்கள் வேலைக்கு போகிறவங்க நல்லா ஜாலியாக புரட்டாசி மாதம் இருக்கலாம். அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு வாய்ப்புகள் கொட்டும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஆக மொத்தம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி இந்த புரட்டாசி மாதம் அதிர்ஷ்டம்தான். அப்புறம் மாணவர்கள் உங்களுக்கு தேவையான பொருளாதார வசதிகள் தன்னிறைவாக கிடைக்கும். மற்றவர்கள் பாராட்டக்கூடிய வண்ணம் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். ஆக மொத்தம் மாணவர்களுக்கும் இந்த புரட்டாசி அதிர்ஷ்டம்தான். தனுசு ராசிக்காரங்க மூலம், பூரடம், உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு புரட்டாசி மாதம் இந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்ட இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் அடைஞ்சுக்குங்க. புரட்டாசி மாதம் உங்களுக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஸ்ரீ மகா கணபதியை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும். இதை செய்திங்கன்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய கவலை போகும், வீண் அலைச்சல் குறையும், வேலை பலு நீங்கும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் செய்திடுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் சொன்ன சிறப்பும் பலனும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதற்கேற்ப நடந்துக்குங்க. இந்த வீடியோவை பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப
நடந்து புரட்டாசி மாதம் பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் கண்டிப்பாக வேறொரு சுவாரஸ்யமான தகவல்களும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து சந்திக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணுங்கள். நன்றி.